ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமாக்கும் சித்தம் இன்னதென்று பகுத்தாயறியத்தக்க உங்கள் மனம் புதிதாக்கிறதினாலே மறுரூபமாக்குங்கள். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பல நேரங்களில் நாம் சுற்றி உள்ள உலகத்தின் பாதிப்பினால் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பிறர் என்ன செய்கிறார்களோ, சமூகம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்வது வேறுபட்டது. ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்தில் வாழ்பவர்களுக்கு கண்மூடித்தனமாக உலகத்தை பின்பற்றாமல் நாம் வாழ வேண்டும். மனம் புதிதாகட்டும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய உள்ளங்கள், நம் இருதயங்கள் புதியதாக மாறட்டும். மறுரூபமாகுதல், நம் உள்ளிருந்து வெளிவரும் மாற்றம் இருக்க வேண்டும். உண்மையாகவே மாற்றம் வெளியிலிருந்து வராது, அது மனதில் இருந்துதான் தொடங்கும். நாம் சிந்திக்கும் விதம் மாறும்போது நம் வாழ்க்கையானது ஒரு மாற்றத்தை காணும். வாழ்க்கைக்கு பயன்படும் தினமும் ஒரு நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். சரியானதை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுடைய நல்லதும் பிரியமானதும் பரிபூரணமாகும் சித்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். உங்களை மாற்ற விடாதிருங்கள். நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் தேவனோடு இணைந்து, தேவனோடு இசைந்து, தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவன் உண்மையாகவே உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.